Hello students, welcome to Hiba Max 12 Standard Max Chapter 4 Inverse Trigonometric Function Example 4.25 இந்த வீடியோல பார்க்கலாம். Solve sin inverse of x that is greater than cos inverse of x. Solve ன்னு கொடுத்துட்டாங்க. அப்ப x ஓட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். பட் நமக்கு பாருங்க வெறும் sin inverse x is greater than cos inverse x மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. வேற எதுவுமே கொடுக்கல. ஸோ சால்வ் பண்ணலாம். சொல்யூஷன்ல முதல்ல given எழுதிடலாம். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கைண்ட்லி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பெல் ஐகானை செலக்ட் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்க்கும் ஷேர் பண்ணுங்க. இப்போ இந்த சம்ம பார்க்கலாம். நம்ம கொடுத்துருக்க வேல்யூ எடுத்து எழுதிட்டேன். அண்ட் சைனோட லிமிட் நமக்கு தெரியும் -1ல இருந்து 1 வரைக்கும். ஸோ நான் என்ன பண்றேன்னா இது கம்ப்ளீட்டாக இந்த ரெண்டு சைட்லையும் சைன் இன்வர்ஸை மறுபடியும் ஆட் பண்றேன். சைன் இன்வர்ஸ் எக்ஸ் ஆட் சைன் இன்வர்ஸ் எக்ஸ் ஆன் போத் சைட்ஸ். ஏன் இது பண்ணுறோன்னா cos inverse x plus sin inverse x பண்ணனா நமக்கு ஆன்சர் π/2ன்னு தெரியும். இது ஆல்ரெடி நம்ம நிறைய சம்மில் சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படி பண்ணும்போது எனக்கு ஒரு வேல்யூ கிடைக்குது. அதனால் sin inverse x நான் ரெண்டு சைடும் ஆட் பண்ண போகிறேன். சரிங்களா? ஸோ ஒரு சம்லேயும் நம்ம இது மாதிரி ஏதாவது ஆட் பண்ணிவிட்டு நம்ம கொண்டு வர மாதிரி இருக்கும் இல்லையா? sin inverse x plus sin inverse x greater than cos inverse x plus sin inverse x. இப்போ ரெண்டு வாட்டி sin inverse x இருக்கு. அப்போ 2 times of sin inverse x is greater than cos inverse x plus sin inverse x என்றது π/2. இது ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? cos inverse x plus sin inverse x ஓட வேல்யூ 1/2. இப்போ x தானே வேணும், 2 அந்த சைட் கொண்டு போயிடலாம். sin inverse of x is greater than π/2 into 2. 4ன்னு டேரெக்டாக எழுதிக்கலாமா? இல்லை இன்னொரு லைன் தேவைப்படும். 2 into 2 4ன்னு எடுத்துக்கலாம். இப்போ சைன் இன்வர்ஸ் அந்த சைட் பண்ணால் சைன் ஆகிடுமா? அப்போ எக்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் சைன் π/4. π/4னா 45 டிகிரியா? சைன் 45 டிகிரியோட வேல்யூ என்னது? 1/√2. ஸோ இப்போ எக்ஸோட வேல்யூ கிரேட்டர் தேன் 1/√2ன்னு இருக்குது. ஆனால் நமக்கு சைனோட லிமிட்ஸ் தெரியும். -π/2லேருந்து π/2 வரைக்கும் தான். -90லேருந்து 90. அப்போ எனக்கு 1ன்றது இன்டர்வலில் வரணும். -1லேருந்து 1 தான் வேல்யூ வரணும். இப்போ நமக்கு எப்படி கிடைச்சிருக்குன்னா எக்ஸோட வேல்யூ கிரேட்டர் தேன் 1 டிவைடட் பை த சொல்யூஷன் செட் இஸ் 1/√2, 1. இது க்ளோஸ்டு ப்ராக்கெட்டாக எழுதிக்கோங்க. இது ஓப்பன் ப்ராக்கெட் இல்லையா? இது க்ளோஸ்ட் ப்ராக்கெட். ஏன்னா நமக்கு தெரியும் சைனோட லிமிட் -90 to 9னா -1லேருந்து 1. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? சம் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் எக்ஸாம்பிள் 4.26 பாருங்க. ஷோ தட் cot sin inverse of x is equal to √1 minus x square divided by x. லிமிட் -1லேருந்து 1 வரைக்கும். and x should not be equal to 0. டினாமினேட்டரில் x இருக்கு இல்லையா? அதனால x 0 வரக்கூடாதுன்னு கண்டிஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ இதை ரெண்டுத்தையும் நான் ப்ரூஃப் பண்ணும். LHS எடுத்துட்டு நான் RHS ப்ரூஃப் பண்ண போகிறேன். சரிங்களா? ஃபஸ்ட்டு சொல்யூஷனில் given எடுத்து எழுதிடுங்க. cot sin inverse of x is equal to √1 minus x square divided by x. இதுதான் நம்ம ப்ரூஃப் பண்ண போகிறோம் இல்லையா? ஃபஸ்ட்டு LHS பார்ட்லேருந்தே ஆரம்பிக்கிறேன் நான். ஸோ என்ன பண்ணுறேன்னா லெட் sin inverse of x முதல்ல ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத எடுத்துக்கிறேன், which is equal to theta. இப்போ sin inverse அந்த சைடு கொண்டு போயாச்சுன்னா இந்த டேர்ம் எப்படி மாறும்? x is equal to sin theta இல்லை எக்ஸோட வேல்யூ x equal to sin thetaன்னு எடுத்துக்கலாம். அண்ட் sin thetaவோட லிமிட் நமக்கு தெரியும் π/2, 0 யூனியன் 0, π/2. இப்போ நெக்ஸ்ட் நான் cos theta எடுத்துக்கிறேன். cos theta is greater than or equal to 0வா? எப்போவுமே cos theta is greater than or equal to 0. இப்போ காஸும் சைனும் ரிலேட் ஆகுற மாதிரி ஒரு ஐடென்டிட்டி. cos theta is equal to √1 minus sin square theta. இது எப்படி வந்தது? லாஸ்ட் இதில் கூட நான் எழுதி காமிச்சேன் இல்லையா? ஸோ cos theta is equal to 1 minus sin square thetaன்னு எழுதிக்கலாம். சரி, இது எப்படி வந்ததுன்னு லாஸ்ட் சம்லேயுமே நான் எழுதி காமிச்சிருந்தேன். cos square theta plus sin square thetaனா 1ன்னு அர்த்தம். இப்போ cos theta தான் வேணும். அப்போ cos square theta is equal to 1 minus sin square theta. இது எல்லாருக்குமே தெரியும். இப்போ ஸ்கொயர் அந்த சைடு கொண்டு வரும்போது என்ன ஆகிடும்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 minus sin square thetaன்னு மாறிடும். இதுதான் cos thetaவோட வேல்யூ. இது நம்ம
இங்கே எழுத வேண்டாம். உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா இதை பார்த்துக்கோங்க. சரியா? இது டைரெக்டாகவே நம்ம cos theta is equal to root of 1 minus sin square theta நம்ம எழுதிக்கலாம். இப்போ இங்கே sin square theta, sin theta ஓட வேல்யூ என்ன? x. அப்போ cos theta ஓட வேல்யூ 1 minus x ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா? சரியா? இப்போ ஏன் cos கண்டுபிடிச்சிங்க அந்த ஒரு கேள்வியும் இருக்குல்ல. நம்ம கொஷினில் என்ன இருக்குது? cot theta. cot thetaன்னா என்ன? cos by sin. அப்போ காஸும் வேணும், sin theta வேணும். ஸோ ரெண்டுமே கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அதை எடுத்து எழுதிக்கலாம். cot sin inverse of x. நான் வந்து sin inverse of x போல தீட்டான்னு எடுத்துக்கிட்டேன்னா அப்போ அதை cot thetaன்னு மாற்றி எழுதலாமா? cot thetaவை எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணலாம்? cos theta by sin theta. Therefore cot theta is equal to cos theta ஓட வேல்யூ root of 1 minus x square divided by sin theta. sin theta ஓட வேல்யூ என்னது? x. இப்போ cot theta இடத்துல நீங்கள் திருப்பி sin inverse of x மாற்றினாலும் எழுதலாம். பட் புக்கில் வந்து இதோடய ஸ்டாப் பண்ணிட்டாங்க. cot theta is equal to root of 1 minus x square by x. இதோ ஈக்குவல் தான் இல்லையா? ஸோ ஃபைனலாக நீங்கள் எழுதும் போது cot of sin inverse of x is equal to root of 1 minus x square divided by xன்னு எழுதிட்டா போதும். hence proved. அவங்க ப்ரூவ் பண்ணதா சொல்லியிருந்தாங்க, நம்மளும் ப்ரூவ் பண்ணிட்டோம். எக்ஸோட வேல்யூ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 1 அண்ட் எக்ஸோட வேல்யூ கண்டிப்பாக 0வாக வரக்கூடாது. சரிங்களா? இது ரெண்டுமே கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, எழுதிக்கலாம். ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு முடிச்சிடலாம். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் எக்ஸாம்பிள் 4.27. சால்வ் tan inverse 2x plus tan inverse of 3x is equal to pi by 4. If 6x square is less than 1. 6x square வந்து less than 1ன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. 1 விட கம்மியாக வர வேல்யூ அவங்களே கொடுத்துட்டாங்க. இதை வச்சுட்டு நம்ம வந்து எக்ஸோட வேல்யூ என்ன கண்டுபிடிக்கணும். ஏன்னா சால்வ்னா எக்ஸ் வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிப்போம் இல்லையா? ஸோ சொல்யூஷனில் given எழுதிக்கலாம். tan inverse of 2x plus tan inverse of 3x equal to pi by 4ன்னு அவங்களே கொடுத்துருக்காங்க. இப்போ நான் ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு டேர்மை கண்டுபிடிச்சிடுறேன். சரியா? tan inverse of 2x plus tan inverse of 3x. ஸோ இதோட ஃபார்முலா தெரியும். tan inverse of a plus tan inverse of b is equal to a plus b divided by 1 minus a into b. கரெக்டா? அண்ட் முன்னாடி வந்து இங்கே வந்து tan inverse வரணும். ஸோ இதில் ab இடத்துல 2x 3xன்னு மாற்றி எழுதிட்டா போதும். tan inverse of a இருக்கிற இடத்துல 2x, b இருக்கிற இடத்துல 3x divided by 1 minus 2x into 3x. So that is equal to tan inverse of 5x divided by 1 minus 6x square. Tan inverse of 5x by 1 minus 6x square is equal to questionல pi by 4ன்னு கொடுத்துருப்பாங்க. அது ஃபஸ்ட்டு ஈக்குவலேட் பண்ணி எழுதிடலாம். is equal to pi by 4. இப்போ pi by 4ஓட வேல்யூ பக்கத்தில் tan கொண்டு வரலாமா? இப்போ 5x divided by 1 minus 6x square is equal to tan inverse இந்த சைடு வந்தால் tan pi by 4. pi by 4னா 45 டிகிரி நமக்கு தெரியும். இப்போ tan 45 டிகிரியோட வேல்யூ என்னன்னா 1. அப்போ 5x divided by 1 minus 6x square is equal to tan 45 டிகிரி என்ன 1. இப்போ ஈக்குவல் டுக்கு அப்புறம் 1 இருக்குன்னா இந்த ரெண்டு டேர்மையும் அந்த சைடு மல்டிபிள் பண்ணலாமா? அப்போ 5x is equal to 1 minus 6x ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா? இல்லையா? ஏன்னா டினாமினேட்டரில் இருக்கிறது நியூமினேட்டர் கொண்டு போய்டும். இப்போ மைனஸ் 6x ஸ்கொயர் தான் நெகட்டிவில் இருக்குது, மைனஸ். அப்போ இந்த சைடு கொண்டு வந்துடலாம். இப்போ 6x ஸ்கொயர் ப்ளஸ் 5x அப்படியே இருக்கும், ப்ளஸ் 1 இந்த சைடு வந்தால் minus 1 equal to 0. இப்போ ஃபேக்டரைஸ் பண்ணலாம். 6 into minus 1 minus 6 ரெண்டாக பிரிக்கணும், 5 வரணும். அப்போ 6 1s are 6, அவ்வளோதான் இல்லையா? 6 1s are 6 plus 6 minus 1 இது plus 6 minus 1. இப்போ 6ஆல் மல்டிபிள் பண்ணால் 6ஆல் டிவைடும் பண்ணும். இது ரெண்டும் கேன்சல் ஆனால் 1, minus 1 by 6 இல்லையா? எழுதிக்கலாமா? x plus 1 then x minus 1 by 6 equal to 0. இப்போ x plus 1 equal to 0, x equal to minus 1. x minus 1 by 6 is equal to 0, x is equal to 1 by
6. நெகட்டிவ் வேல்யூ நம்ம எடுத்துக்க வேண்டாம், பாசிட்டிவ் வேல்யூ மட்டும் எடுத்துக்கலாம். x is equal to 1/6. இப்போ நெகட்டிவ் வேணாம் பாசிட்டிவ் எடுத்துக்கணும் சொன்னேன். பட் ரீசன் என்ன அப்படின்னா நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க since 6x² is less than 1. இப்போ இதெல்லாம் இங்கே அப்ளை பண்ண போகிறோம். என்னன்னா 6x² அப்போ -1 whole square is less than 1 வரணும். சரிங்களா? இஃப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 6 into 1 is less than 1. 6 is less than 1 பாசிபிள் இல்லை. கரெக்டா? ஆனால் இது 1/6 சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 6 into 1/6 whole square is less than 1. 6 into 1/36 less than 1. 6 1s are 6 6 are 1/6 கண்டிப்பாக 1 விட கம்மியாக தான் இருக்கும். ஸோ பாசிட்டிவ் எடுத்துக்கலாம். x is equal to 1/6. அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம் எல்லாருக்கும் புக்கில் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அது எழுதணுன்னா எழுதிக்கலாம், இல்லைனா நீங்கள் டைரெக்டாக ஆன்சர் மட்டும் எழுதிக்கோங்க. சரிங்களா? நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் ஐகான் செலக்ட் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.